உங்கள் யாவருக்கும் சமாதானம். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்குன்னு நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கின்றேன். இந்த புதிய நாளில் நம்முடைய காரியங்கள் என்னவாய் மாறும்? நம்ம எத்தனை நன்மைகள் எதிர்பார்த்துருக்கோம், நம்மளுக்கான இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, இவ்வளவு பாடுகள் இருக்கிறது, இவ்வளவு ப்ராப்ளம்ஸ் நம்ம எப்படி அதுல இருந்து ஃபேஸ் பண்ணி வெளியே வர? ஒருவேளை ஒவ்வொரு நாளும் நான் கண்ணீருக்குள்ள போய்கிட்டு இருக்கிறேன். என்னுடைய கண்ணீரை பார்க்கறதுக்கு யார் இருக்கா? என்னுடைய கண்ணீர் யாருக்கும் தெரியாம நான் வடிக்கின்ற கண்ணீர், இதை பதில் தர யார் இருக்கா அப்படின்னு நம்ம கண்ணீரை கொண்டிருப்போம். தேவன் நம்முடைய கண்ணீரை பார்க்கிறாரா? நம்முடைய கண்கள்ல இருந்து வழிகிற கண்ணீர் அவருடைய சமூகத்துக்கு விலை மதிப்பா இருக்கிறதா? என்னுடைய கண்ணீர்கள் அங்கே கர்த்தருடைய சமூகத்துக்கு எட்டப்படுதுன்னா எனக்கு ஏன் இன்னும் பதில் வரல? நான் ஏன் அதனுடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியல? ஏன் என்னுடைய கண்ணீர் மாறல அப்படின்னு நம்ம கலங்கி கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய தேவநாயக கர்த்தரோடு நினைப்பூட்டுகிற வார்த்தை என்ன அப்படின்னா, நம்முடைய கண்களிலிருந்து வழிகிற கண்ணீரை பார்க்கின்ற தேவன், நம்மை காண்கின்ற தேவனா இருக்கிறார். இஸ் அவர் எல்ரோய். அவர் நம்மை கண்டு, நம்முடைய காரியங்களை கண்டு, நாம் தேங்குகிற அந்த சோதனைகளை கண்டு, நாம் பயப்படுகிற அந்த பெரிய பெரிய பிரச்சனைகளை கண்டு, கர்த்தர் அதிலிருந்து நாம் விடுவிக்க, நம்மை அதிலிருந்து விடுதலை பெற அவர் வழி செய்து கொண்டிருக்கிறார். எனவேதான் அவர் நம்மை காண்கிற தேவனா இருக்கிறார். நமக்கு என்ன நன்மைகள் வேணும், என்ன ஆசீர்வாதங்கள் வேணும், இப்போ நாள் வருங்காலங்கள் என்ன வேணும், எல்லாவற்றையும் நமக்காக அவர் பார்த்து பார்த்து செய்கிறவராக இருக்கிறார். நம்முடைய நன்மைகளை தருவதற்காக, நமக்காக ஆயத்த மனைவிகளை நாம் பெற்றுக் கொள்வதற்காக தேவன் இங்கே நம்மை எப்பொழுதும் கண்ணோக்கி கொண்டே இருக்கிறார். நாம் அழும் பொழுது அவர் நம்மை பார்த்து நம்முடைய கண்ணீரை துடைப்பதற்காக அவர் பேக்ரவுண்ட்ல நமக்காக ஒவ்வொன்றையும் செய்து கொண்டிருக்கிறார். எனவேதான் நம்முடைய தேவன் நம்மை காண்கிற தேவன் என்று இன்றைக்கு நினைப்பட்டுகிறார். அவருடைய வார்த்தை விசுவாசிக்கிறவர்களாக நம்முடைய தேவனாய கர்த்தர் நம்மை எப்பொழுதும் பார்த்து கொண்டிருக்கிறார். நாம கஷ்டப்படும் போது நம்முடைய கண்ணீரை பார்த்து அதற்கு பதில் தர அவர் விரைந்து வேலை செய்து கொண்டிருக்கிறார் என்பதை உணர்ந்தவர்களாய் இந்த நாளை மகிழ்ச்சியோடு நாம் தொடங்குவோம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ ஆல்.